News18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த 15 நாட்கள் 1/8/2024 முதல் 15/8/2024 வரை உள்ள 15 நாட்களுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன பலன், என்ன அதற்குண்டான தெய்வ வழிபாடு என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். ஆடி மாதத்தில் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். காது, மூக்கு, தொண்டை, கண், வாய், பற்கள் என்று முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில், நரம்பு கோளாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் புத்திசாலித்தனம். வெளியிடம் பயணங்கள் அனுகூலத்தை தரும். பயணங்கள் சமயத்தில் சில உறவுக்காரர்களால் தொந்தரவுகள் காணப்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்துவது நன்மை. எல்லாரிடத்திலும் அன்பாக புது அறிமுகங்கள் அனுகூலத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். புதிய பொறுப்புகள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷம் காணப்படும். தெய்வ வழிபாடுகள் அனுகூலத்தை ஒன்றன் பின் ஒன்றாக பெற்றுத்தரும். வாகன அமைப்பு, முதலீடு அமைப்பில் இருந்த சிக்கல் தீரும். அதற்கு தேவையான பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். வங்கிகள் மூலியமாக அல்லது தனி அமைப்பில் மூலியமாகவோ நண்பர்கள் மூலியமாகவோ. புதிய தொழில் தொடங்குவதில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். டக்கு என்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சோம்பல் இல்லாமல் திட்டமிட்டு ஒரு டேபுலர் காலத்தை போட்டு எழுதி வைத்து ஒன்றன் பின் ஒன்றாக செய்வது மேஷத்துக்கு நன்மை. குறைஞ்சது ஒரு 90 நாட்கள் அதுபோல் செய்து பழகி கொள்ளுங்கள். வரக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கொண்டு அங்கே போக முடியாமல் இங்கே போக முடியாமல் தடுமாறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர். எப்பேற்பட்ட நிறைய உங்களுடைய செக்ரட்டரிகள் இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எல்லாவற்றிலும் பார்த்தால்தான் உங்களுக்கு ஒரு திருப்தி. மேஷ ராசிக்காரர்களுக்கு இள வயதினர் சார்ந்தவர்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். அது ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு சகல விதத்தில் நன்மை. வயிறு சம்பந்தப்பட்ட, வயிற்றில் உள்ள உறுப்புகள் சம்பந்தப்பட்ட, வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் மற்ற விஷயத்தில் மட்டும் கவனம். ஏற்கனவே வயிற்றுக்காக மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் சிறிது கவனம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு சிலர் முயற்சிப்பார்கள், கவனம். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயமும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கோபதாபம் வேண்டாமே. குடும்ப விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள்லாம் ஏற்றும். அற்புதமான அமைப்பு. தைரியம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம், முதலீடு சார்ந்த விஷயம், பயணங்கள் சார்ந்த விஷயம், புது தொழில் தொடங்கக்கூடிய விஷயம், மேலதிகாரிகள் கூட இருந்த விஷயம், ப்ரமோஷன் விஷயம், இன்க்ரிமெண்ட் விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகம். குரு ஜென்மத்தில் இருப்பதனால் ஒரு விதமான மன அழுத்தமெல்லாம் இருக்கும். மெடிடேஷன் பண்ணுவதும், தியானம் பண்ணுவதும், மகான்கள் வழிபாடு பண்ணுவதும் இந்த குரு உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மே மாதம், அடுத்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு கைடு பண்ணும். பிள்ளைகள் விஷயமெல்லாம் ஏற்றம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும். குறிப்பாக பெற்றோர் பெரியோருக்கு உங்களால் பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். உங்களுக்கும் பெற்றோர் பெரியோர்களுக்கும் இருந்த கேப் எல்லாம் மாறி சந்தோஷம் ஏற்படும். உங்கள் திறமைகளை உறவினர்களும் மற்றவர்களும் அங்கீகரிக்கக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ராகுவுடைய அமைப்பால். லாட்ரி சீட்டுகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அளவு அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் டக்கென்று சமாதானமாகும். ஆச்சரியமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம்.
மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வியாழக்கிழமையில் அம்மன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். மிதுன ராசிக்காரர்களுக்கு காது மூக்கு தொண்டை மட்டும் கவனம். சளி தொந்தரவு, சைனஸ் தொந்தரவு, ஒத்த தலைவலி தொந்தரவு எல்லாம் இருந்தால் அதிக கவனம். அற்புதமான காலகட்டம். குடும்பத்திற்கு துணை அல்லது துணைவியாருக்காக சில செலவுகளை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். சனி வக்கரத்தின் இருப்பதனால் கண்டிப்பாக வாகனத்தில் மட்டும் கவனம். ஃபோனை பேசிட்டு போகிறது, இல்லைன்னா வேறு ஏதாவது டைவர்ட் ஆகிறதெல்லாம் கட்டடிக்கிறதெல்லாம் இருந்தால் பிரச்சனை தான். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், தைரியம் அனுகூலம் காணப்படும். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தேவையில்லாத கோபத்தை, உஷ்ணத்தை, ஆதிக்கத்தை ஏற்படுத்தும். கத்துவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். ஏதாவது கோபம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொள்வதோ இல்லை 1, 2, 3 சொல்வதோ புத்திசாலித்தனம். சத்ரு நாசம், சத்ரு ஜெயம் எல்லாம் ஏற்படும். எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் செய்யக்கூடிய அளவுக்கு கிரகத்தின் பார்வை காட்டுகிறது. இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகளுக்கு அனுகூலம் காணப்படுகிறது. அவர்களுக்காக மிகப்பெரிய ஏற்றத்தை செய்யக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு காணப்படுகிறது. வண்டி வாகன மாற்றங்கள் ஆடி மாதம் வந்தாலும் தைரியமாக செய்து கொள்ளலாம். அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நல்ல காரியம் நடக்கிறதுக்கு ஆடி மாதம் என்ன, மார்கழி மாதம் நடந்தால் என்ன, உங்களுக்கு எது மனசில் சரிப்படுகிறதோ செய்து கொள்ளுங்கள். உறவினர்களுக்கு ஒரு பிரச்சனையை அருமையாக சால்வ் செய்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் மிதுனத்திற்கு. அதனால் பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட, ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஏற்றும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மிதுனம் ஜெயிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். சனிக்கிழமை அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம். அது நீங்கள் மகாலட்சுமியை கும்பிட்டாலும் அம்பாள் தான். எனக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம் சிறிது கவனம். குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். துணை அல்லது துணைவியாரிடத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது புத்திசாலித்தனம். காதலர்கள் அமைப்பில் தேவையில்லாத பஞ்சாயத்து வைத்துக் கொள்ளாதீர்கள். காதல் கசந்து போகும், இல்லை ஓடி போய்விடும். மற்றபடி அனைத்து விஷயமும் ஏற்றும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் டக்குன்னு கிளியரன்ஸ் ஆகும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். சனியுடைய காலம், சனி இல்லாமல் சனியுடைய பாதிப்பு இருந்தாலும் சுபகாரியம் நடக்கும். தைரியமாக எல்லாவற்றிலும் சமாளிப்பீர்கள். அஷ்டம சனி தானே உங்களுக்கு, இதோட அது முடியும் இது முடியும் என்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டவர்களோ உங்களுடைய புகழ்ச்சி விரும்பாதவர்களோ நினைத்து கொண்டிருந்தாலும் நீங்கள் வளருவீர்கள். பணவரவு நிச்சயம் ஏற்படும். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் சாதனை செய்வீர்கள். மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மைன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு இருந்த பதட்டம் பொறுமையாக இருந்தால் அதுவே விலகிவிடும். எதிரிகளை நினைத்து நீங்கள் கலங்குவது தேவையற்றது. எதிரிகள் உங்களை நினைத்து தான் கலங்குவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை நினைத்து ஏதாவது கோபதாபமுட பேசுவது தான் அவர்களுக்கு அவுள் கிடைத்த மாதிரி ஆகிவிடும். பேசாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று தேவைக்கேற்ற பேசுவதும், அதுவும் எல்லாவற்றிலும் அதற்கு உண்டான விட்னஸோடு, அதற்கு உண்டான அங்கீகாரத்துடன் பேசுவது மட்டும் புத்திசாலித்தனம். சுபகாரிய தடைகள் கண்டிப்பாக ஏற்படுவதற்குண்டான அமைப்பு. நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே நல்ல சுபகாரியங்கள்லாம் ஏற்படும். அதற்கு முழு அமைப்பையும் முழு உத்தரவாதத்தை நீங்கள் தர வேண்டும். பொறுமையாக இருக்கக்கூடிய கடகம் ஜெயிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். நீங்களும் சனிக்கிழமை அம்மன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். கழுத்து சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். சிம்மத்திற்கு ஜெயம் ஏற்படக்கூடிய அமைப்பு. பண விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. பணம் முதலீடு பண்ணலாம், சேமிப்பு பண்ணலாம், ஆச்சரியம். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகளுக்கு உண்டான பிரச்சனைகள் நிவர்த்தி. ஆச்சரியமான அமைப்பு.
திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ராகுவால். தெய்வீக வழிபாடுகள் ஏற்படும். அரசு துறை தனிப்பட்ட துறையில் முதலாவதாக வரக்கூடிய அமைப்பு. சுபவிரய பிராப்தம் ஏற்படும். அனுகூலமான அமைப்பு. யோசனைகள் எது வந்தாலும் அதிலிருந்து பொறுமையாக இருந்து ஜெயிப்பீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முதலீடுகள் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் தைரியமாக செய்யலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். அவர்கள் வளர்ச்சி உங்களை ஆச்சரியப்படுத்தும். அது உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும். நீங்கள் எது கேட்டாலும் அதற்கு எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ராகுவின் சஞ்சாரம் அடிக்கடிக்கு உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் மார்க்க பயணங்களை ஏற்படுத்தும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்களில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். சாதாரண லெவலில் தொழில் செய்து கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெரும் முதலாளிகளாக ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். லாபத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு ஏற்படுவது ஆச்சரியமான அமைப்பு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேலை பளு அதிகமாக இருப்பதனால் தூக்கத்தை சரியாக பார்த்துக்கொள்வது முக்கியம். தூக்கமின்மையால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். தூக்கம் மிக மிக முக்கியம். பணம் எப்பொழுதும் தேவைதான், அதைவிட தூக்கம் ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. சளி தொந்தரவில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சளி ரூபத்தில் நோய் உபத்திரங்கள், ஜுரம் போன்ற விஷயத்தில் கவனம். லங்ஸில் சுவாசக்கோளாறுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அலர்ஜி ஓவாமையால் வருமா. வேலைக்கிழமையில் அம்பாள் வழிபாடு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்தும். ஏனென்றால் வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பணம், தைரியம், முதலீடு, பிள்ளைகள் விஷயம் அனுகூலம். எல்லாம் எட்ஸெட்ரா கிரீன் சிக்னல். எந்த இடத்தில் ரெட் சிக்னல் வருகிறது என்று பார்த்தால் துணை அல்லது துணைவியார் இடத்தில் தான் ரெட் சிக்னல். குடும்பத்தில் தான் படா குழப்பம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அதை விட குழப்பம். துணை அல்லது துணைவியால் தேவையில்லாத வாக்குவாதம். துணை அல்லது துணைவியால் மன நிம்மதியற்ற தன்மை. அதை ஜெயிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் தோற்று போவார்கள். குடும்பத்திலும் தோற்று போவார்கள், வெளியிலும் தோற்று போவார்கள். எனவே குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் வெளியில் அபிரிதமான வெற்றியும் பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி பெறுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் உங்களுக்காக சில ஆலோசனைகள் சொன்னாலும் இவ்வளோ ஆக்ரோஷப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் கன்னியாராசிக்காரர்கள் யோசிக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய அளவு அனுகூலம் காணப்படுகிறது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள் எல்லாம் அனுகூலம். தைரியம் ஏற்படும். ஒரு ராசிக்கு தைரியம் வந்தால் எல்லாவற்றிலும் ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். பயணங்கள் வந்தால் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது என்னடா பயணம் அடிக்கடிக்கு வருதே என்று சலிப்பு தட்டாதீர்கள். பயணங்கள் மூலியமாக அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. லாபம் ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். இந்த 15ஆம் தேதி முடிந்தவுடன் எனக்கு தெரிஞ்சு தினமும் ஆவணி மாதம் முழுவதும் மதியம் 1லேருந்து 1:15லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது ஒரு உணவு வாங்கி கொடுக்க சுபபெரிய பிராப்தம் ஏற்படும். அது ஆவணியில் பார்த்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது கன்னிக்கு ஏற்றம். குறிப்பாக அரசு துறை, அரசியல்வாதிகள், தனியார் துறை, ஐடி துறை எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் பிரமாதமான முயற்சி, பிரமாதமான அனுகூலம், பிரமாதமான இன்க்ரிமெண்ட், பிரமாதமான ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் ஏதாவது குழப்பம் வந்தால் அது கன்னியான நீங்கள் குழப்பத்தினால் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களால் இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். துலா ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை மிக முக்கியம். அம்மன் வழிபாடு. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடிக்கடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். சளி சம்பந்தப்பட்ட விஷயம், அலர்ஜி, ஒவ்வாமை, ஸ்கின்னு திடீரென்று பிரச்சனை பண்ணும். செவ்வாயுடைய ஆதிக்கம் சரியில்லாதனால் இதெல்லாம் வரும். பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் இந்த 15 நாட்கள் கொஞ்சம் தேகாரோக்கியத்தில் தான் கவனம். போய் ரெகுலராக செக் பண்ணணும். மருத்துவர் சொல்ல ஆலோசனை மீறக்கூடாது. அனுகூலம், சத்ரு ஜெயமெல்லாம் ஏற்படும்.
பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். அதை சரி செய்து கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும், ஏற்றங்கள் காணப்படும். இரத்த பந்த உறவுகளில் ஆச்சரியத்தக்க அளவுக்கு நன்மைகள் காணப்படும். உறவுகளில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் பெரிய அளவுக்கு அனுகூலமெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்துக்காக 2 வருஷம் கஷ்டப்பட்ட 4 வருஷம் கஷ்டப்பட்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ டக்குன்று ஏற்படும். ஒரு நல்ல நண்பர் வந்து என்னோட சேர்ந்து செய்ய என்றவாறு கௌரவம் பார்க்காமல் உள்ளே போய்விடுங்கள். அனுகூலங்கள் ஏற்படும். கடல் கடந்து தொழிலோ வேறு மாநிலத்தில் தொழிலோ வேறு மாநிலத்தில் உத்தியோகம் கிடைத்தால் கண்டிப்பாக பேக் செய்து ஓடிவிடுங்கள். அதிர்ஷ்டலட்சுமி ஒரு முறை தான் கதவை தட்டும். ஐயோ குடும்பம் இருக்கிறது, இதற்கு எல்லோருக்கும் குடும்பம் இருக்கிறது. கடல் கடந்து போனால் குடும்பம் ஒன்றும் ஆகாது. எங்கிருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக வளர்ந்த பிறகு குடும்பத்தை உங்களுடனே கொண்டு போகலாம். பெற்றோர் பெரியோரை வீடியோ காலில் பார்த்து கொள்ளலாம். ஏதாவது பிரச்சனை என்றாலும் இப்பொழுது எல்லா வசதியும் இருக்கிறது. 4 மணி நேரம் 12 மணி நேரத்தில் எல்லா இடத்துக்கும் வரலாம். ஸோ அதனால் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் இதனுடைய விதி. சுபவிரிய பிராப்தம், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். துளாராசிக்காரர்களுக்கு காணப்படுவது ஆச்சரியம். ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு ப்ரமோஷன், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் சோடை போகாமல் முன்னேறுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். மன அழுத்தம், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்களில் மட்டும் கவனம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் இருந்தால் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கொண்டு திருப்பி இந்த மருந்துக்கு போகிறேன், இல்லை இந்த மருந்து எடுத்து அந்த மருந்துக்கு போகிறேன் குழப்பிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நோய் அதிகரிக்கும். கவனம் கவனம் கவனம். நல்ல குடும்ப மருத்துவரை வைத்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். சத்துருக்களால் தொந்தரவு காட்டக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் அலட்சியப்படுத்தாதீர்கள். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை மட்டும் விருச்சகம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய விருச்சகம் புத்திசாலிகள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மற்ற விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய விருச்சகம் புத்திசாலிகள். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்களில் கோபதாபப்படாமல் இருப்பது நன்மை. விருச்சக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் கோளாறு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை தரும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெளியிடம், சொந்த இடம் மற்ற விஷயத்தில் இருந்த சிக்கல் எல்லாம் பொறுமையாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பங்களை சிலரால் ஏற்படுத்துவார்கள். அதீத கவனமாக இருப்பது மட்டும் முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விரைவிலே இந்த ஆடி மாதம் முடிய 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 உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகும். அதனால் பெரிய பதட்டம் வேண்டாம். ஐயோ இவ்வளோ அலைச்சலாக இருக்கிறது, அல்லோ நோய் வேலை இல்லாமல் இருக்கிறேனே, படிப்பில் இவ்வளோ கஷ்டம் இருக்கிறது, எல்லாம் பொறுமை. 2 வாரத்தில் ஓடிவிடும். உங்களுக்கு ஏற்றவாறு எல்லாம் மாறும். ஜெயம் ஏற்படும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள். ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பொறுமையாக இருந்து ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஏன்னா சனி வக்கரமாயிருக்கு. உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் சனி கொடுத்து விட்டு தான் மாறுவார், வக்கர நிவர்த்தி ஆவார். அதனால் சஞ்சலம் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சகம் இருக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு இல்லாததை பற்றி யோசித்து கொண்டு இருப்பதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் மட்டும் கவனம் கவனம் விருச்சகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம். புதன்கிழமையில் கண்டிப்பாக அம்மன் வழிபாடு மிக மிக முக்கியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட விஷயம், பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம், நகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். உறவினர்கள், நண்பர்கள், சுபகாரியங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பயணங்கள் ஏற்றத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ ராஜினாமா செய்கிறேன், பேப்பர் போடுகிறேன் என்றால் போட்டுவிட்டு அலைய வேண்டியது தான். பொறுமை காட்ட வேண்டும். இல்லை என்றால் வீட்டில் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படும்.
எல்லா டியூவும் வைத்து கொண்டு ரோஷம் இருப்பது எதற்கு? தனுசு ராசிக்காரர்கள் அதேபோல் முதலீடுகள் விஷயத்தில் கவனம், கூட்டு தொழில் விஷயத்தில் அதீத கவனம். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு 45 நாட்கள் பொறுமை மிக மிக முக்கியம் என்பதை மட்டும் இந்த 15 நாட்களிலே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பர்ஃபெக்ஷனினால் தேவையில்லாத குழப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டம். பர்ஃபெக்ஷன் சோறு போடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் சமயத்தில் குருவின் பார்வை இருப்பதனால் நீங்கள் கவலைப்படாமல் அந்த விஷயத்தில் இருந்தால் எல்லாம் ஜெயம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் குழப்பம் வேண்டாம். எல்லாவற்றிலும் வேலைக்காரர்களிடத்திலோ நண்பர்களிடத்திலோ உறவினர்களிடத்திலோ கோபத்தை காட்டாதீர்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் சொந்தமோ அதே போல் மற்றவர்களுக்கும் சொந்தம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்று போய் நிற்க வேண்டாம். நமக்கு சில இடத்தில் சில கௌரவங்கள் சிலதுக்கு அசௌகரியம் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். அந்த சமயத்தில் வீடியோவில் ஏதாவது பார்த்து கொண்டு அதில் மனதை செலுத்துங்கள். அதே மனதில் உள்நோக்கி போட்டுக்கொண்டு பிரச்சனைக்கு போகாதீர்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். அது உங்களால் தாங்கவே முடியாது. சுபவிரய பிராப்தம் ஏற்படும். நகை மற்ற விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய ராசி தனுசு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். திங்கட்கிழமை அம்மன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வயிறு சம்பந்தப்பட்ட, கால் சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட சிறிய உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் புத்திசாலிகள். குடும்பத்தில் அதீத குழப்பங்கள் காணப்படுகிறதுனால் குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனம். குடும்பத்தில் உறவினர்களோ நண்பர்களோ வேறு யாருடைய அட்வைஸோ அண்டை அயலாரோ தேவையில்லை. 4 செவத்துக்குள்ளாக மன்னிப்பு கேட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பது புத்திசாலித்தனம். உங்கள் மீது தவறே இல்லை என்றாலும் நீங்கள் தான் மன்னிப்போ, நீங்கள் தான் அதை சமாதானம் செய்வது புத்திசாலி. தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, படிப்பு அமைப்பு மற்ற விஷயத்தில் அனுகூலம். மற்ற சிறு சிறு தடைகள் காணப்படும். சோம்பல் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத எல்லோரும் உங்கள் மீதே பழி சொல்வார்கள். சிறிது கவனமாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஞாபக மறதியாலோ அல்லது களவு போகிறதுக்கோ சாத்தியம் உண்டு என்பதனால் முக்கியமான தேவையான பொருள்களை மட்டும் யூஸ் செய்வது நன்மை. பிறர் பொருள்களை கையாளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பயணங்கள் சமயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் சிறிது கவனம். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் அடுத்த மே மாதம் வரைக்கும் உச்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அல்லது கேட்பதாலோ நன்மைகள் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அனுகூலம் காணப்படும். லாபம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். டக்கென்று நல்ல விஷயம் ஏற்படும். குடும்பத்தில் மகர ராசிக்காரர்கள் இருப்பதனாலே குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய ராசியுடைய பலன் சுபவிரய பிராப்தம் இருப்பதனால் அது உங்களால் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு தைரிய ஸ்தானத்தை ராகு வழங்குவதனால் எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் அது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாட்டில் போயோ அல்லது வெளி மாநிலத்தில் போயோ செட்டில் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். படிப்பு தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஞாயிற்றுக்கிழமையில் அம்மன் வழிபாடு அற்புதமான அமைப்பு. ப்ரெஷர், லோ ப்ரெஷர், பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் இந்த விஷயத்தில் அதீத கவனம். உத்தியோகம் ஏற்றம். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம். பெரிய அளவுக்கு சந்தோஷம். உங்களுடைய ஸ்தாபிதம் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். தேகாரோக்கியத்திலும் வாகனத்திலும் அதீத கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்பை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். விரயங்கள் காணப்படுகிறது. கடன் அமைப்பு ஏற்படும். சுபகாரிய அமைப்பு ஏற்படும். சுபகாரியங்கள், சுபவிரயங்கள், வீடு கட்டுவது, இன்டீரியர் வாங்குவது, வண்டி வாங்குவது, தொழில் அபிவிருத்தி பண்ணுவது, நிலம் வாங்குவது போன்ற விஷயமெல்லாம் இருந்தால் கடன் வரும். இந்த கடன் வருவதற்கெல்லாம் யோசித்து கொள்ள வேண்டும். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சனியின் ஆதிக்கம் அடுத்த 4.5 வருஷத்துக்கு இருப்பதனால்
எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது யாரோடத்தின எதிரிகள் உங்களுடைய நண்பர்கள் தானே உங்களுக்கு எதிரிகளாகி இருப்பார்கள். எதுவாக இருந்தாலும் உடன்பாடு செய்து கொள்வதும் சமாதான கொடி காட்டுவதும் நீங்களாக இருந்தால் எல்லாம் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் சுபகாரிய தடைகள் காணப்பட்டாலும் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அந்த சுபகாரிய தடைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனசஞ்சலம் நீங்கும். 70 வயதை கடந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஞாபகம் மறதி, டிப்ரெஷன், தூக்கமின்மை போன்ற விஷயங்கள் எல்லாம் தலை தூக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், எப்பொழுதும் முடிந்தால் ஒரு முறை ஏதாவது ஒரு பிள்ளையார்பட்டிக்கு சென்று விட்டு வருவது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலித்து தரும். 60 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் அனுகூலித்து தரும். புது தொழிலெல்லாம் தைரியமாக தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடிமை தொழிலிருந்து வியாபாரம் தொடங்குவதோ அல்லது கடல் கடந்து போய் செட்டில் ஆகிறதோ அமைப்பெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையில் அம்மன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். ராகுவின் சாரமும் 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் மன அழுத்தம் ஏற்படும். பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளை கரிச்சு கொட்டுவதோ சபிப்பதோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது 50வது 75வது பாடலை சொல்லக்கூடிய ராசிக்காரர்களில் மகரமும் மீனமும் வருகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோருடைய பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல் தீரும். கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் குடும்பத்தில் காணப்பட்டிருந்தாலும் அது செட்டில்மெண்ட் ஆகி காம்ப்ரமைஸ் ஆகி புதிய ஒரு அமைப்பு ஏற்படும். 30 வருடமாக தொடர்ந்து இருந்த வழக்குகள் எல்லாம் டக்கென்று மாறிவிடும். யாரோ ஒருவர் வருவார், உங்களுக்காக எல்லாம் பேசுவார், அவர்களுக்காக பேசுவார், நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள், அவர்களும் ஒத்துக்கொள்வீர்கள். ஆனந்தம். பண உறவுக்குண்டான உத்தரவாதம் பெரிய அளவு ஏற்றத்தை பெறும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். வைர நகை வாங்க வேண்டும் என்று கனவு கொண்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு வைரமோ பிளாட்டினமோ தங்கமோ என்று சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது தான் ஆச்சரியமான அமைப்பு. 7.5 சனியில் செல்வி இதெல்லாம் நடக்கும் என்றால் நடக்கக்கூடிய அமைப்பு. தசாபுத்திகள் நன்றாக இருப்பவர்களுக்கு ரெட்டிப்பாக நடக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் காணப்படுகிறது. குழப்பத்திற்கு தீர்வு மன ஒருநிலைப்படுத்தக்கூடிய அமைப்பு. மகா நரசிம்மர் மந்திரத்தை கேட்பதே என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். ப்ரமோஷன் தடை, உத்தியோக தடையெல்லாம் ஏற்படும். அதிலிருந்தெல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு ஆவணி மாதத்திலிருந்து ஏற்படும். எல்லா ப்ரமோஷனும் உங்களை தேடி வரும். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். திருமண தடை, புத்திர சந்தான தடை, வீடு நலம் வாங்குவது போன்ற விஷயத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கும். ஏனென்றால் குரு பார்வை இருக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சி ஆச்சரியத்தக்க அளவுக்கு காணப்படுவது தான் மீனத்திற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சிகளை மீன ராசிக்காரர்களோ அல்லது குடும்பத்தினரோ நண்பர்களோ எடுத்தால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஆச்சரியத்தை கண்கூடாக பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு ராகுவின் சாரம் என்பதனால் மன அழுத்தம் வேண்டாம். மகா நரசிம்மர் காயத்ரி மந்திரத்தையும் நரசிம்மரை வழிபாடு பண்ணுவதும் கண்டிப்பாக வாராகியை வழிபாடு பண்ணுவதும் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும். புதன்கிழமை ஏதாவது ஒரு அம்மன் சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்து அபிராமியுடைய நூற்பயனான ஆத்தாலயங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் புணர்த்தாலே பிவிடங்கு காத்தாலே அங்கு சம பாசம் குசும்பும் கரும்பும் அங்கை செத்தாலே முக்கணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லை என்று சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சமும் ஜெயமும் மனதில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை 1/8/2024 முதல் 15/8/2024 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.